Hey guys, என்னோட பேரு சதன் பிரியன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மோனோலிசா அப்படின்ற மிகப்பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங் பத்தி தான் பேச போறோம். இந்த ஒரு பெயிண்டிங்கை உங்க வாழ்நாள்ல கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க பாக்குறப்போ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த பெயிண்டிங்ல இருக்கிற அந்த பொண்ணு அது ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இந்த ஒரு பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பெயிண்டிங்கை வரைஞ்ச லியோனார்டோ டா வின்சி, த மோஸ்ட் ஃபேமஸ் வேர்ல்டு பெயிண்டர், அவரால் தான் இது வரையப்பட்டுச்சு. இவர் தான் இந்த மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சு மக்கள் எல்லார்கிட்டையும் 500 வருஷம் ஆகி இதை பத்தி பேசுற மாதிரி பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் இன்னைக்கு இதை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெயிண்டிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அந்த போட்டோ, அந்த பொண்ணை நீங்க பாக்குறப்ப அந்த பொண்ணு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு சிரிக்கிறது வந்து புன்னகையா, அழுகையா, கோவமா, நீங்க எந்த மாதிரி என்ன உணர்வுல அந்த பெயிண்டிங்கை பாக்குறீங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து காட்சி அளிக்கும். இந்த போட்டோ ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான பய உணர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஒரு பெயிண்டிங்கை வந்து இன்ச்சா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு பெயிண்டிங்கை வரையும் போது அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், அந்த போட்டோல வந்து பாதி தானே இருக்கு, வயிற்றுக்கு மேல மட்டும் தான் இருக்கு, அது எப்படி பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்கிறவங்களும் சரி, குழந்தை பெத்து கொஞ்ச நாள் இருக்கிறவங்களும் சரி, ஒரு விதமான மெட்டீரியலால செஞ்ச ஒரு கிளாத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த கிளாத்ல செஞ்ச ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இதுல யூஸ் பண்ண அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் வந்து அந்த கிளாத் வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னு பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த ட்ரெஸ் போடுவாங்களாம், இன்னொன்னு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்ரெஸ் போடுவாங்களாம். சோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க வந்து அந்த காலத்துல வந்து பெயிண்டிங் வரைஞ்ச போது அவங்க பிரெக்னெண்டா தான் இருந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு படத்தை இப்போ வரைக்கும் இன்ச்சா ரிசர்ச் பண்ணி பாக்குறதுக்கான ஒரே காரணம் இந்த படத்தை வரைஞ்ச அந்த ஓவியர் லியோனார்டோ டா வின்சி. டா வின்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரியான ஒரு மாதிரி வியர்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் புக்ல வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதணும்னா அவர் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதுவாரு. சோ ரொம்ப குறியீடுகளை வச்சு பண்ற ஆளு தான் அந்த டா வின்சி. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், இட்டாலி, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள்ல பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒன் சைடா ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபுல் சைடு தெரியுதுல. ஆனா அந்த காலத்துல வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்டிங்ஸ் எல்லாமே இப்படி ஒன் சைடா ஃபேஸ் பண்ணி தான் வந்து வரைவாங்க. பட் இந்த ஸ்டீரியோ டைப்பான பெயிண்டிங்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் வரையணும், இப்படிதான் இருக்கணும், இது எல்லாத்தையுமே உடைச்சு ஒரு பொண்ணை வந்து உட்கார வச்சு சென்டரா ஃபேஸ் பண்ணி வரைஞ்ச ஒரே ஆள் வந்து டா வின்சி தான். அந்த காலத்துல இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு புது முயற்சியை இந்த வந்து பெயிண்டிங் வந்து வரைஞ்சாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வரைய ஆரம்பிச்சாங்க. அது காரணம் டா வின்சி மட்டும்தான். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா கூட, இப்ப நம்ம செல்ஃபி எடுக்கிறோம்ல, அந்த செல்ஃபில வந்து ஃபுல் ஃபேஸ் தெரியற மாதிரி எடுக்கிறோம். இப்ப நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட பாத்தீங்கன்னா நேரா உட்கார்ந்து எடுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி வந்து டா வின்சி வரைஞ்ச அந்த மோனோலிசான்ற ஒரு பெயிண்டிங் மட்டும்தான். எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த மோனோலிசா பெயிண்டிங்ல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல வாழ்ந்த இட்டாலி, பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்த பெண்கள் எல்லாருமே அவங்களோட தலைமுடிய பின்னி தான் இருப்பாங்க. ஏன் இப்ப வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து வீட்டுல வந்து பெண் பிள்ளைகளோ இல்ல அவங்களோட மகளோ வெளியே போறப்ப தலையை பின்னிட்டு போகணும், தலையை சடை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இது வந்து ஒரு பாவ செயலாவே பார்க்கப்பட்டுச்சு. அவங்க ஊர்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தலையை விரிச்சு போட்டு இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இந்த ப்ராஸ்டியூட் பிசினஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால டா வின்சி வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டான ஒரு பெண்ணை தான் வந்து உட்கார வச்சு வரைஞ்சிருக்காரு அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. நீங்க பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா யாருமே தலையை விரிச்சு போட்ட மாதிரியே இருக்காது, எல்லாருமே சடை பின்ன மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த பெயிண்டிங் வந்து ப்ராஸ்டியூட் தான் கொண்டு வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக அந்த ப்ராஸ்டியூட் பிசினஸ்ல இருக்கிறவங்க மூஞ்சி ஃபுல்லாமே முடியே இருக்காது, இன்க்ளூடிங் அவங்களோட புருவம் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே இன்னைக்கு வந்து அது வந்து தப்பு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கை இன்ச்சா நான் சொன்னல ஸ்கேன் பண்ணி ப்ராப்பரா ஜூம் பண்ணி பார்க்கும்போது டா வின்சி வந்து இந்த பெயிண்டிங்ஸ்ல அந்த புருவத்துக்கு வந்து ஹேர் வரையறதுக்காண்டி யூஸ் பண்ண பிரஷ் வந்து பயன்படுத்திருக்காரு. அப்படி பிரஷ் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த புருவத்தை வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல உள்ள ப்ராஸ்டியூட் வந்து மூஞ்சில முடியே இருக்காது, இன்க்ளூடிங் அவங்க புருவத்துல கூட முடி இருக்காது, தலையை விரிச்சு போட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டா வின்சி வந்து இந்த பொண்ணுக்கு வந்து புருவம் கொடுக்கறதுக்காண்டி அந்த பிரஷ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதனால இவங்க வந்து கண்டிப்பா ப்ராஸ்டியூட்டா இருக்க முடியாது அப்படி ஒரு தியரி வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. சோ அதனால வந்து இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது வந்து ஒரு ப்ராஸ்டியூட் கிடையாது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக இந்த பெயிண்டிங்ஸ்ல சுஃபமோட்டோ அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தான் டா வின்சி வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த டெக்னிக் என்னது அப்படின்னா, மோனோலிசா பெயிண்டிங்கை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அது உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம்ல வந்து மோனோலிசா பெயிண்டிங்கை சென்டர்ல வச்சுட்டு நீங்க எந்த கார்னர்ஸ்ல எந்த மூலையில நின்று பார்த்தாலுமே அந்த பெயிண்டிங் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் அதை வரைஞ்ச விதம் தான். இந்த பெயிண்டிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூர்மையா அதோட ஐய வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க. மோனோலிசா பெயிண்டிங் எடுத்து அந்த கண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கே வந்து ஃபுல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க லிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிப்ஸ் வந்து சிரிக்காத மாதிரி இருக்கும், சும்மா பிளைனா இருக்கும். இதுக்கு காரணம் 500 வருஷத்துக்கு முன்னாடியே டா வின்சி வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி
பார்த்து மக்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டியே இந்த மாதிரியான ஒரு சுஃபமோட்டோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வரைஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அந்த மோனலிசா பெயிண்டிங்க ஜூம் பண்ணி பாக்குறப்ப அந்த பர்டிகுலரா அதோட கண்ணை ஜூம் பண்ணி பாக்குறப்ப எல்வி அப்படின்னு 2 லெட்டர் வந்து அதுல எழுதியிருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன இந்த எல்வி அப்படின்னு பார்க்கும்போது லியோனார்டோ டா வின்சி அவரோட கையெழுத்தை தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் கையெழுத்தை போடணும்னு நினைச்சிருந்தா எங்க வேணாலும் போட்டுக்கலாமே, அது ஏன் கண்ணுக்குள்ள போய் வந்து போடணும், அப்படி வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த எல்வி அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த பெயிண்டிங் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல வந்து ஆன்சர்ஸ் லைஸ் ஹியர் அப்படின்னு டா வின்சி அவரோட கைப்பட எழுதியிருக்காரு அப்படின்றத இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அவரோட கையெழுத்து தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டா வின்சி எழுதி இந்த அவரோட நோட் புக் டைரிஸ் இதை எடுத்து அதோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் இந்த பெயிண்டிங்ல உள்ள ஹேண்ட் ரைட்டிங்கையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தனால டா வின்சி வந்து ஆன்சர்ஸ் லைஸ் ஹியர்னு ஏன் பர்டிகுலரா அந்த பிரிட்ஜ்ல எழுதுறோம்னு சொல்லி உண்மையாவே அந்த பிரிட்ஜுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. சோ இட்டாலியில தான் அந்த பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு டைரக்டா அங்க போய் அங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு எதை வந்து அவர் கனெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ்ல ஆன்சர்ஸ் லைஸ் ஹியர்னு போட்டு அதுல 72 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதிருக்கு. அந்த பிரிட்ஜ்ல அங்க போய் பாக்குறாங்க. அந்த பிரிட்ஜ்ல பாக்குறப்ப எதை கனெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. அப்ப தேடி பார்க்கும்போது அந்த பிரிட்ஜை வந்து உருவாக்குனது அந்த பிரிட்ஜை எப்ப கட்டிருக்காங்க அப்படின்னா 1472 வந்து அந்த பிரிட்ஜை கட்டிருக்காங்க. சோ அவர் இந்த பிரிட்ஜை கட்டினதை தான் யதார்த்தமா எழுதியிருக்காரா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது குறியீடு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மண்ட குழம்பு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் இன்னும் யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்னேன்ல மோனலிசா அப்படின்றது ஒரு பொண்ணே கிடையாது ஒரு ஆண். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டா வின்சி கூட வேலை பார்த்த ஒரு பையனை தான் அவர் வந்து இந்த பொன் வேடத்துல வந்து அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அந்த பையனை வரைஞ்சார் அப்படின்னா டா வின்சி வந்து ஒரு பேசிக்கா வந்து அவர் ஒரு கே, அவருக்கு பெண்களோட ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட உதவியாளர் கூட அஃபேர் வச்சிருந்தாரு. அப்போ அந்த உதவியாளர் தான் அவர் வந்து பெண் வேடத்துல வந்து மோனலிசாவோட ஆட்டா வந்து அவர் வரைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவர் கூட வேலை பார்த்த பையன் பேர் வந்து சாலை. சோ சாலையோட ஃபேஸும் மோனலிசாவோட ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு. சோ டா வின்சி வந்து அவரோட உதவியாளரை தான் அவர் வந்து பெண் வேடத்துல வந்து வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து உதவியாளரும் கிடையாது, அது பொண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது, டா வின்சி தான் அவரே வந்து வரைஞ்சிருக்காரு அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார வரைஞ்சா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இருந்தாலும் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பெயிண்டிங்ல உள்ள மோனோலிசான்றவங்க உண்மையிலே இருந்திருக்காங்க. அந்த மோனோலிசா யாரு அப்படின்னா சில்க் மர்ச்சன்ட், அந்த காலத்துல வந்து வணிகம் பண்ண வந்தவங்களோட ஒரு ஒய்ஃப். அவர் வந்து இந்த டா வின்சி கிட்ட வந்து எனக்கு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு கொடுக்கணும், என்னோட ஒய்ஃப் வந்து பெயிண்டிங் வரையணும்னு சொல்லி அவரோட சில்க் மெர்ச்சன்டோட ஒய்ஃப் தான் இந்த லிசா. இந்த லிசாவை தான் வந்து டா வின்சி வந்து வரைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இப்ப வந்து ஒரு வரைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்னு இவருக்கு காசு கொடுத்துக்கணும், இல்ல இவர் வந்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அந்த மாதிரி அந்த சில்க் மெர்ச்சன்டோட ரெக்கார்டை செக் பண்றப்பையும் டா வின்சியோட ரெக்கார்டை செக் பண்றப்பையும் ரெண்டுலயுமே குடுக்கல் வாங்கல் இந்த பெயிண்டிங்க்கு இவ்வளவு செலவாச்சு அப்படின்னு எந்த ஒரு கணக்கு வழக்கமே இல்லாதனால இந்த ஒரு லிசான்ற பொண்ணு தான் வந்து உண்மையிலேயே இருந்திருக்கு, இந்த மெர்ச்சனோட பொண்ணை தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இது வரைக்கும் சில பேர் வந்து சில குரூப்ஸ் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரிசர்ச் பண்றவங்க இந்த பெயிண்டிங் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லிசான்ற பொண்ணு உண்மையிலே இப்ப இறந்துதான் அவங்க எங்கேயாவது புதைச்சிருக்கணும், அவங்களோட டெட் பாடி அவங்களோட மண்டையோட கிடைச்சிச்சு அப்படின்னா 3D வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த 3D வந்து இப்ப நம்ம மோனோலிசா பெயிண்டிங்கோட மேட்ச் பண்ணி உண்மையிலே இது லிசாவோட பெயிண்டிங் தானா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு குரூப், இட்டாலி குரூப், கனடியன் குரூப்னு ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெயிண்டிங் அப்படின்றது நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு. நீங்க உங்க பார்வைக்கு அது எப்படி இருக்கு, சோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி பாக்குறீங்கன்றதான் ஒரு பெயிண்டிங் ஒரு ஆர்ட்டோட வடிவமே இருக்கு. நீங்க பொண்ணா பார்த்தா பொண்ணு, ஆனா பார்த்தா ஆணு, டா வின்சியா பார்த்தா டா வின்சி, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்மளே இந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸை பார்த்தோம்னா என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து பெயிண்டிங் மேல ஆர்வமா இருக்காங்க, இல்ல மர்மமான விஷயங்கள் மேல ஆர்வமா இருக்காங்க, இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.